ட்ரம்புக்கும் மோடிக்கும் இருக்கிற ஒரே ஒற்றுமை, ரெண்டு பேரும் அவரவர்களின் நண்பர்களுக்கு விசுவாசமாக இருக்கிறார்கள், நாட்டுக்கு விசுவாசமாக இல்லை. ட்ரம்போடைய இவ்வளவு பெரிய பொருளாதார தாக்குதலுக்கு காரணம் இந்தியாவின் வேளாண்மை சந்தையை அமெரிக்காவுக்கு திறந்துவிடு, இந்தியாவின் பால் பொருட்கள் டைரியை அமெரிக்காவுக்கு திறந்துவிடு, ரஷ்யாவினுடைய எண்ணெயை வாங்காத என்று சொல்வதற்கு காரணம் ட்ரம்புக்கு தேர்தல் நிதியை அள்ளி அள்ளி கொடுத்த 4 பெருநிறுவனங்கள். ட்ரம்பினுடைய இந்த பயமுறுத்துதலுக்கு காரணம், ட்ரம்பினுடைய இந்த பழிவாங்கலுக்கு காரணம் அவருக்கு பின்னால் இருக்கிற 4 பேர் என்றால், மோடி பம்முவதற்கு காரணம் இவருக்கு பின்னால் இருக்கிற 4 பேர். இந்த நாட்டுக்கு விசுவாசமாக மோடி இல்லை, அந்த 4 பேருக்கு விசுவாசமாக மோடி இருக்கிறார். இதுதான் இந்த 2 பேருக்கும் இருக்கிற ஒற்றுமை. இதில் மிகப்பெரிய அதிர்ச்சி என்னவென்றால், நேற்றைக்கு முன்தினம் அமெரிக்காவினுடைய வார் அட்வைசர் சொல்லியிருக்கிறார், நவேத்ரா சொல்லியிருக்கிறார், உக்ரைன் வாரை மோடி நடத்துகிறார் என்று சொல்லியிருக்கிறார். ஆச்சரியமா இருக்கு. நம்ம வடிவேலுடைய காமெடி ஒன்று இருக்கு, டே கனவா இருந்தாலும் அதில் ஒரு நியாயம் இருக்க வேணாமா? உக்ரைன் வாரவா மோடி நடத்துறாரு? அவர் நடத்தின போரை, சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூரவே நான் நடத்தினேன் அப்படின்னு சொல்றதுக்கு வழி இல்லை. அதவே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நான் தான் நிறுத்தினேன்னு சொல்லிட்டாரு. இங்க இருக்கிற நண்பர்கள் கூட வந்த உடனே காலையில ஒரு முக்கியமான தொழிலதிபர் வந்து சொன்னாரு, எங்க மோடி வந்து ட்ரம்ப் கிட்ட பேசினா இந்த வரியை குறைச்சிருவாங்களான்னு. மோடி ட்ரம்ப் கிட்ட பேசுறது இருக்கட்டும், மோடி ட்ரம்ப்ன்ற வார்த்தையை சொல்ல சொல்லுங்கப்பா முதல்ல, அதுக்கு பிறகு பேசுறது 2வது இருக்கட்டும். நாடாளுமன்றத்தில் வந்து நீ வேற ஒன்னும் சொல்ல வேணாம், ட்ரம்ப்னு பேரை சொல்லுங்க என்று எல்லாரும் பேசினோம். நம்முடைய அருமைக்குரிய அண்ணன் இங்க இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜா உள்ளிட்ட அன்புக்குரிய தொல் திருமா உள்ளிட்ட மக்களவையிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே சுப்பராயன் அவர்களும், மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பிலே நானும், மக்களவையில் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அருமைக்குரிய அண்ணன் ராகுல் காந்தி அவர்களும் ஒரே ஒண்ணுதான் சொன்னோம், ஒன்னு ட்ரம்ப் பொய் சொல்றாருன்னு சொல்லு, அல்லது ட்ரம்ப் சொல்றது உண்மை இல்லைன்னு சொல்லு, அல்லது ட்ரம்ப்னு மட்டுமாவது சொல்லுப்பா அப்படின்னோம். இப்படி சொல்லுகிறாங்க கேட்கிறார்கள் என்பதற்காக மாநிலங்களவைக்கு உள்ளேயே வரவில்லை மரியாதைக்குரிய மோடி அவர்கள்.